Hi friends, welcome to English with Majid. நம்ம இந்த லெசனில் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றா என்ன, ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்த வேணும், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ் ஃபார்மேட். ஸோ இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆனது ஸ்போக்கனில் அவ்வளவாக பயன்படுத்தப்படாது. நம்ம பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். ரொம்பவே ரேராகத்தான் இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம ஸ்போக்கனில் பயன்படுத்துவோம். ஸோ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் முதலாவதாக நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபார்மேட்டை பார்ப்போம். ஏன்னு சொன்னால் முதலாக ஃபார்மேட் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள்கள் விளக்கங்கள் எப்போ பயன்படுத்த வேணும்னு சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். ஸோ முதலாவது நம்ம அதில் பாசிட்டிவ் ஃபார்மேட்டை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஸோ ஸ்லைடில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். முதலாவது பாயிண்ட், த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ நான் ஸ்லைடில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். The future perfect is subject plus will have plus past participle form of verb. ஸோ இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் ஃபார்மேட், அதாவது பாசிட்டிவ் ஃபார்மேட்டை ஃபார்மியூலா. ஸோ நான் உங்களுக்கு பின்னுக்கு பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், இன்டரோகேட்டிவ் ஃபார்ம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கு பிறகு வர இதுகள் விளங்க வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு அதில் ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன். ஸோ நோட் பண்ண பாருங்க. We use the future perfect for something that will be over in the future. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எதிர்காலத்தில் முடிவடையும் ஒன்றிற்காக அல்லது ஆக்ஷனுக்காக அல்லது செயலுக்காக நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சுருக்கமாக சொன்ன போனால், எதிர்காலத்தில் முடிவடையும் ஒரு செயலுக்காக நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை விட மேலதிகமான விளக்கத்தை நான் உங்களுக்கு நோட் 2ல் கொடுத்திருக்கேன். நோட் 2 பாருங்க. We use the future perfect tense to talk about an action that will finish before a certain time in the future. ஸோ நோட் 2ல் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறான்னு சொன்னால், நோட் 1ல் மென்ஷன் பண்ணதான் கொஞ்சம் ஒரு விவரித்து நோட் 2ல் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் பாருங்க. எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிவடையும் ஒரு செயலை பற்றி பேச நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம், எதிர்காலத்தில் முடிவடையும் செயலுக்காக நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு பார்த்துருந்தோம். நோட் 2ல் என்ன பார்த்துருந்தோம், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிவடையும் ஒரு செயலுக்காக நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக விளங்கும். ஸோ நான் நோட் 2க்குள்ளே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதலாவது எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்து ரெண்டாவது எக்ஸாம்பிளை பார்ப்போம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ முதலாவது எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதை தொடர்ச்சியாக இரண்டாவது எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேவன்ட் ஃபினிஷ் த அசைன்மெண்ட் எட், அல்லது ஐ ஹேவ் நாட் ஃபினிஷ் த அசைன்மெண்ட் எட்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால், நான் இன்னும் அசைன்மெண்ட் முடிக்கவில்லை என்று தான் அர்த்தம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டில் இருக்கிற எக்ஸாம்பிள், ஐ வில் ஹேவ் ஃபினிஷ் இட் பை 5 o'clock. ஸோ அப்படியான என்ன அர்த்தம்னு சொன்னால், அதை நான் 5 மணிக்குள் முடித்து விடுவேன் என்று தான் அர்த்தம். ஸோ இந்த 2 வசனத்தையும் சேர்த்து பாருங்க பாப்போம். ஐ ஹேவன்ட் ஃபினிஷ் த அசைன்மெண்ட் yet, I will have finished it by 5 o'clock. நான் இன்னும் அசைன்மெண்ட் முடிக்கவில்லை, அதை நான் 5 மணிக்குள் முடித்து விடுவேன். ஸோ நான் உங்களுக்கு நோட் 2ல் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிவடையும் செயலை பற்றி பேச நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதைத்தான் அவங்க இரண்டாவது எக்ஸாம்பிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன் பாருங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இரண்டாவது எக்ஸாம்பிளில் ஐ வில் ஹேவ் ஃபினிஷ் இட் பை 5 o'clock, அதை நான் 5 மணிக்குள் முடித்து விடுவேன். ஸோ அந்த ஆக்ஷன் ஆனது எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிவடைகிறது என்ற நேரம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. எனவே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த ஆக்ஷன் முடிவடையுது. ஸோ நம்ம இதற்கு ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்த வேணும்னு சொல்லி. அடுத்தது நோட் 3 பாருங்க. We often use the future perfect with expression of time. ஸோ என்ன சொல்லிக்கிறான்னு சொன்னால்,
நாம் பெரும்பாலும் அல்லது அடிக்கடி நேரத்தின் அல்லது காலத்தின் வெளிப்பாட்டுடன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் நாம் பெரும்பாலும் காலத்தின் வெளிப்பாட்டுடன் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம்னு அர்த்தம். ஸோ சச்சேஸ் என்று கொடுத்துருக்கிறாங்க பாருங்க சில விஷயங்கள். முதலாவது பை லஞ்ச் டைம், அப்படி என்று சொன்னால் மதிய உணவு நேரத்தில். இரண்டாவது பை மிட் நைட், அப்படி என்று சொன்னால் நள்ளிரவில். மூன்றாவது பிஃபோர் தென், அப்படி என்று சொன்னால் அதற்கு முன்னர். நான்காவது பை நவ், அப்படின்னு சொன்னால் இப்போது. ஐந்தாவது பை 4 o'clock, அதாவது நம்ம டைம் அப்படின்னு சொல்லலாம். பை 4 o'clock, பை 5 o'clock அப்படின்னு சொன்னால் 5 மணிக்குள் அல்லது 4 மணிக்குள். ஸோ இப்படியான அர்த்தங்களை வரும். ஸோ எனவே இப்படிப்பட்ட இந்த காலத்தை அல்லது நேரத்தை வெளிப்படுத்துறதோட நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துகிறோம். ஸோ நோட் 3ல் அதுக்கு பிறகு நோட் 3க்கு பிறகு காலத்தை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயங்களோடையும் நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட் 3 விளங்கும். ஸோ முதலாவது நம்ம பை லஞ்ச் டைமுக்கு பார்ப்போம். ஸோ பாருங்க பார்ப்போம். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதுக்கு. ஐ வில் ஹேவ் ஃபினிஷ் த அசைன்மெண்ட் பை லஞ்ச் டைம். ஸோ அப்படின்னு சொன்னால் தமிழில் சொல்கிறோம் பாருங்க, மதிய உணவு நேரத்திற்குள் அசைன்மெண்ட்டை முடித்து விடுவேன். ஸோ இரண்டாவது பாருங்க பை மிட் நைட், அதை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ வில் ஹேவ் ஃபினிஷ் த ஒர்க் பை மிட் நைட். ஸோ அப்படின்னு சொன்னால் நள்ளிரவிற்குள் நான் வேலையை முடித்து விடுவேன். ஸோ மூன்றாவது பாருங்க பிஃபோர் தென், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. They will have played football in this ground before then. அப்படி என்று சொன்னால் என்னென்றால் அதற்கு முன்னர் இந்த மைதானத்தில் கால்பந்து விளையாடி இருப்பார்கள். ஸோ அடுத்தது பாருங்க பை நவ், அது எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பாருங்க. They will have finished the book by now. ஸோ அதில் தமிழர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர்கள் இப்போது புத்தகத்தை முடித்து இருப்பார்கள். ஸோ அடுத்தது பாருங்க பை 4 o'clock. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. She will have finished all her works by 4 o'clock. ஸோ அப்படின்னா என்னன்னு சொன்னால் அவள் தனது அனைத்து வேலைகளையும் 4 மணிக்குள் முடித்து விடுவாள் என்ற அர்த்தம். ஸோ அடுத்தது நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் ஃபார்ம் பார்ப்போம். முதலாவது சப்ஜெக்ட் வரும், அதற்கு பிறகு வில் ஹேவ் வரும், அதற்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரும். சப்ஜெக்ட் என்று சொல்லக்குள்ள ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், ரவி, விமல் இப்படியான நேம்கள் வரலாம். மற்ற சிங்குலர், ப்ளூரல் இப்படியானது சப்ஜெக்டாக வரும். ப்ளஸ் வில் ஹேவ் வரும், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரும். அப்படின்னு சொன்னால் மெயின் வேர்வினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரும். அதற்கு பிறகு பேலன்ஸ் சென்டென்ஸ், அதாவது ஒப்ஜெக்டிவ் அதற்கு பிறகு வரும். ஸோ நான் ஸ்லைடில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க. மோஸ்ட்லி we need to add the main verb to ed to change main verb to past participle form of verb. அப்படின்னு சொன்னால் என்னென்றால் நம்ம பொதுவாக மெயின் வேர்வுக்கு ஈடியை சேர்ப்பதன் மூலம் அதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்வாக மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பாருங்க. வோக்குன்னு சொல்கிற மெயின் வேர்வ் நம்ம ஈடி சேர்த்து வோக்டுன்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாற்றியிருக்கோம். ஓப்பன்னு சொல்கிற மெயின் வேர்வை ஈடி சேர்த்து ஓப்பன்னு சொல்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாற்றியிருக்கிறோம். டோக்குன்னு சொல்கிற மெயின் வேர்வை ஈடி சேர்த்து டாக்டுன்னு சொல்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாற்றியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்க. இஃப் மெயின் வேர்ப் ends in e we need to add d. அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மெயின் வேர்வினுடைய எண்டானது, அதாவது கடைசி எழுத்தானது ஈல முடிவடைந்துன்னு சொன்னால் நம்ம டி மட்டும் சேர்த்தால் போதுமென்று சொல்கிறாங்க அவங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. லைக்னு சொல்கிற மெயின் வேர்வ் ஈல முடிவடைந்திருக்குது. ஸோ அங்கே ஒரு டி சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்பாக மாற்றிருக்கிறாங்க பாருங்க. லைக் ஈடி சேர்த்து லைக்டுன்னு மாறி இருக்கு. லவ்னு சொல்கிற மெயின் வேர்வ் ஈல முடிவடைந்திருக்குது. ஸோ என்ன ஒரு ஈடி சேர்த்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாற்றிருக்கிறாங்க. லவ் ஆனது லவுடான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாறி இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்க. இஃப் சம் மெயின் வேர்ப் ends in y the voice change to ied. என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் சில மெயின் வேர்வுகள் வையில் முடிவடைந்தது என்று சொன்னால் அந்த வையானது ஐஇடியாக மாற்றப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் வேர்ப் பாருங்க. ட்ரையான மெயின் வேர்ப் வையில் முடிவடைஞ்சது. ட்ரீ ஆர் வைன்னு சொல்கிறது வையில் முடிவடைந்திருக்குது. ஸோ அந்த வை அகற்றப்பட்டு ட்ரைடுன்னு சொல்கிற
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாற்றப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, ஸ்டடி அண்ட் மெயின் வேர்ப் வையில் முடிவடைஞ்சிருக்குது. ஸோ அந்த வை ஐடியாக மாற்றப்பட்டு ஸ்டடின்னு சொல்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக அங்கே மாற்றப்பட்டிருக்குது. அநேகமாக பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இந்த ரெகுலர் வேர்புகளுக்கு. ஆனால் இரெகுலர் வேர்புகளுக்கு அது வித்தியாசப்படும். ரெகுலர் வேர்புக்கு தான் பாஸ்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் ஒரே மாதிரியாக இருக்கும் அநேகமாக. ஆனால் இரெகுலர் வேர்புகளுக்கு அது வித்தியாசப்படும். எனவே நாம் அதை கட்டாயமாக மனப்பாடம் பண்ண வேணும். ஸோ அடுத்தது மென்ஷன் பண்ணிங்க பாருங்க, சம் வேர்ப்ஸ் ஹேவ் அன் irregular past participle form. ஸோ இரெகுலர் வேர்ப்ஸுக்கு பாருங்க எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்ப் வந்திருக்குன்னு சொல்லி ஈட்டுன்னு சொல்கிற மெயின் இரெகுலர் வேர்ப்ஸ் ஈட்டுன்னு சொல்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்வாக மாறிக்குது. அதாவது டூவானது டன்னாக மாறிக்குது, கோவானது கோன்னு மாறிக்குது, சியானது சீனன்னு சொல்லி மாறி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இரெகுலர் வேர்ப்ஸுக்கு அதில் பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் வேறு. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஈட்டுன்னு சொல்கிறது மெயின் வேர்ப், அதில் பாஸ்ட் ஏட்டுன்னு வரும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் ஈட்டுன்னு சொல்லி வரும். கோன்னு சொல்கிற மெயின் வேர்ப், அதில் பாஸ்ட் வெண்ட் வரும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் கோன்னு சொல்லி வரும். ஸோ உங்களுக்கு இப்போ இது விளங்கியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பாருங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு அது பாசிட்டிவ் ஃபார்மில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தீங்க பாருங்க. ஷீ வில் ஹேவ் டன் இட் பை திஸ் ஆஃப்டர்நூன். ஷீன்னு சொல்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஸோ சப்ஜெக்ட் ஓகே, நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறபடியாக வில் ஹேவ் சேர்க்க வேணும். ஸோ வில் ஹேவ் அங்கே சேர்த்துருக்கோம், அதுவும் ஓகே. அதற்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேர்க்க வரும். டூயினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டன் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஓகே. அங்கால பேலன்ஸான சென்டென்ஸ் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஓகே. அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்டில் நெகட்டிவ் ஃபார்மேட் பாருங்கள். நெகட்டிவ் ஃபார்ம் பாருங்கள், முதலாவது சப்ஜெக்ட் வரும், அதற்கு பிறகு வில் நாட் வரும், அதோட நம்ம ஹேவ் சேர்ப்போம், அதற்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும். சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல் ஏதாவது நேம். ஸோ இது சப்ஜெக்டாக வரலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ என்று சொல்கிறது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்டும் ஓகே. அதற்கு பிறகு நெகட்டிவ் ஃபார்ம்னு சொல்கிறோடைய நம்ம வில் நாட் சேர்ப்போம். ஸோ வில் நாட்டும் அங்கே வந்திருக்கு அந்த எக்ஸாம்பிள், அதுவும் ஓகே. அதற்கு பிறகு நம்ம ஹேவ் சேர்ப்போம். ஸோ ஹேவும் சேர்த்துருக்கோம், அதுவும் ஓகே. அதற்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேர்ப்போம். டூவினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டன் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஓகே. பிறகு பேலன்ஸான சென்டென்ஸ் ஆப்ஜெக்டிவ் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஓகே. ஸோ அடுத்தது இன்டரோகேட்டிவ் ஃபார்ம் அல்லது குவெஷன் ஃபார்மேட்ற ஃபார்முலா பார்ப்போம். ஸோ பாருங்கள், முதலாவது வில் வரும், முதலாவது அதற்கு பிறகு சப்ஜெக்ட் வரும், அதற்கு பிறகு தான் ஹேவ் வரும், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும். சப்ஜெக்டாக ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல் ஏதாவது நேமுகள் சப்ஜெக்டாக வரலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, வில் ஷி ஹேவ் டன் இட் பை திஸ் ஆஃப்டர்நூன். ஸோ முதலாவது நம்ம கொஷன் ஃபார்முக்கு வில் போடுவோம். ஸோ வில்லும் ஓகே. அதற்கு பிறகு சப்ஜெக்ட் போடுவோம், சப்ஜெக்டான ஷீ வந்திருக்கு, அதுக்கும் ஓகே. அதற்கு பிறகு ஹேவ் சேர்ப்போம், ஹேவும் வந்திருக்குது. அதுக்கு பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேர்ப்போம். டூவினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டன்னும் வந்திருக்குது, அதுவும் ஓகே. அங்காத பேலன்ஸான சென்டென்ஸ் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஓகே. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இவ்வளவு தான் இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ எல்லாரும் விளங்கக்கூடிய வகையில் நான் ஈஸியாக இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ரொம்பவே ஈஸியான டென்ஸ், அவ்வளோ பயன்படுத்த மாட்டோம், ஆனால் ரொம்பவே ஈஸியான டென்ஸ். நீங்கள் கட்டாயம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மற்றது இங்கிலீஷ் வித் மேஜித்ன்னு சொல்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.